அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, புணர்ச்சி விதிகள் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. இந்த வீடியோவில் நமக்கு இயல்பீறு விதியீறு அந்த புணர்ச்சி எப்படி நமக்கு புணரும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இயல்பீறு அப்படின்னா என்ன, விதியீறு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவோம். இயல்பீறு அப்படிங்கிறது இயல்பாய் நிற்கும் சொல்லின் வடிவம் தான் இயல்பீறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரெண்டு எழுத்துக்கள் சேரும்போது இயல்பாய் அந்த எழுத்து சேர்ந்துச்சுன்னா அதுக்கு தான் இயல்பீறு அப்படின்னு சொல்கிறாங்க. விதியீறு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எழுத்துக்கள் சேர்ந்ததுக்கப்புறம், அதாவது புணர்ந்ததுக்கப்புறம் இருக்கும் சொல்லோட வடிவம் தான் இந்த விதி ஈறு அப்படின்னு சொல்கிறாங்க. இயல்பீறு விதியீறுனா என்னன்னு புரியுதாப்பா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். பள்ளி ப்ளஸ் தோழன் அப்படிங்கிறது நமக்கு எந்த மாதிரி புணரும்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி தோழன் அப்படின்னு தான் பிரியும். ஏன்னா கசதப அப்படிங்கிற எழுத்து வந்தாலே அது வருமொழியில் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம்ப்பா. அப்போ நமக்கு தோ அப்படிங்கிறது தா அப்படிங்கிற வல்லின எழுத்துக்கள், அப்போ அந்த இடத்துல இத் அப்படிங்கிற வல்லின மெய்யெழுத்துக்கள் தோன்றி இந்த பள்ளி இந்த தோழன் அது ரெண்டுலேயுமே எந்த வித்தியாசமும் இல்லாமல் அந்த பள்ளி தோழன் அப்படியே நமக்கு சேர்ந்து நிற்கிறதுனால, இயல்பாக இருக்கிறதுனால இது இயல்பீறு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் விதி ஈருக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். நிலம் ப்ளஸ் தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி புணரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தலைவர் அப்படின்னு சொல்லி தான் புணரும். இதை விதி ஈறு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி விதி ஈறு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த நிலம் ப்ளஸ் தலைவர் அப்படிங்கும்போது நமக்கு முதல் எழுத்து கசதப வந்துச்சுன்னா அங்கே வல்லினம் மிகும் இல்லைங்களா? அப்போ நமக்கு இந்த தா வந்திருக்கிறதுனால அங்கே இத் அப்படின்னு சொல்லி வரும். இத் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஏற்கனவே நிலம் அப்படின்னு இருக்குது. அப்போ நிலம் ப்ளஸ் இத் அப்படிங்கிறது வரும். நமக்கு இரண்டு மெய்யெழுத்துக்கள் ஒன்றோட ஒன்று சேராதுப்பா, அதனால் இந்த இம் போயிடும். அப்போ நில ப்ளஸ் தலைவர் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். நில ப்ளஸ் தலைவர்னு இருக்கும்போது வருமொழியில் நமக்கு வல்லின எழுத்துக்கள் கசதப அப்படிங்கிற வல்லின எழுத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வல்லினம் நமக்கு மிகும். அப்போ நில ப்ளஸ் தலைவர்னு இருக்கும்போது அது நிலத்தலைவர் அப்படின்னு சொல்லி பிரியும். இந்த விதியைத்தான் விதியீறு விதி அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இதை கொஞ்சம் ப்ரீஃபாக பாருங்கள். இயல்பீராகவோ விதி ஈராகவோ வரும் நிலைமொழியின் இறுதியில் நிற்கும் உயிரெழுத்துக்களுடன், அதாவது நிலைமொழியில் ஒரு உயிரெழுத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அது கசதப என்னும் வல்லின மெய்களை முதலில் கொண்ட வருமொழி சொல். அது நிலைமொழியில் ஒரு உயிரெழுத்தாக இருக்கும், வருமொழியில் அந்த வல்லின எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வல்லொற்று மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான்ப்பா இயல்பீறு விதியீறு புணர்ச்சியோட விதி. அதுக்குரிய எக்ஸாம்பிள் பாருங்கள். திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ திரைப்படம் அப்படிங்கிறது நமக்கு என்ன மாதிரி புணர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பீடு புணர்ச்சி தான். ஏன்னா திரை அப்படிங்கிறதும் படம் அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக ஒரே மாதிரி இயல்பாகவே நின்றுருக்கு. அதுக்கு முன்னாடி வல்லினம் மிகுந்திருக்கு. வல்லினம் மிகுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வருமொழியில் அது என்னவா இருக்குது, ஒரு கசதப அப்படிங்கிற வல்லெழுத்தாக இருக்கிறதுனால அது திரைப்படம் அப்படின்னு சொல்லி இயல்பாக அது புணர்ந்திருக்கு. அப்போ இது இயல்பினும் விதிப்படி நின்று உயிர் முன்னாடி கசதப திரை அப்படின்னு இருக்குல்லப்பா, அது என்ன ஐ அப்படிங்கிற எழுத்து உயிரெழுத்து தானே இருக்குது. அப்போ ஐ அப்படிங்கிற உயிரெழுத்து முன்னாடி இருக்கிறதுனால ஐ அப்படிங்கிற எழுத்து முன்னாடி வந்திருக்கிறதுனால அந்த கசதப வருமொழியில் இருக்கும்போது அங்கே வல்லினம் மிகுந்திருக்கு. அப்போ திரை ப்ளஸ் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரைப்படம்ங்கிறது இயல்பின் மிதிப்படி தான் உங்களுக்கு புணர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். மரக்கலம், அதை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரம் ப்ளஸ் களம் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு பிரித்து எழுதுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மரம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு பொருளை குறிக்கிற மாதிரி தான்ப்பா நீங்கள் எதை பிரித்தாலும் பிரிக்கணும். அப்படியே சும்மா சம்மந்தம் இல்லாமல் பிரிச்சிடக்கூடாது. மரம் ப்ளஸ் களம் அப்படிங்கும்போது நமக்கு இந்த இம் எதனால் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவ்வீறு ஒற்றொழித்து உயிரீறு ஒப்பவும் அப்படிங்கிற விதிப்படி தான் இது இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ரெண்டுமே களம் அப்படிங்கிறது நமக்கு இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னு சொல்லி தானே வரும். வருமொழியில் பாருங்கள் கா இருக்குது. அது எப்படி நம்ம பிரிப்போம்? இக்கு ப்ளஸ் ஆ. நிலைமொழியில் என்ன இருக்குது? இம் இருக்குது. அப்போ ரெண்டு மெல்லின எழுத்துக்கள் சேராது. அது சேராமல் இருக்கிறதுனால நிலைமொழியில் இருக்கிற இம் அதை விட்டுட்டு போயிடும்.
விட்டுட்டு போயிடுச்சுன்னா நமக்கு மரம் அப்படிங்கிறதுல இம்மு போயிடுச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும்? மர அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். அப்போ மர ப்ளஸ் களம் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த காங்கிறது என்ன எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்து கசதப. அது வருமொழியில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வல்லினம் மிகும். அப்போ மர ப்ளஸ் களம் அப்படின்னு இருக்கும்போது மரக்களம் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு புணருது. அப்போ இந்த விதி என்னன்னு கேட்டிங்கன்னா இயல்பினும் விதியின் நின்ற உயிர் முன் கசதப மிகும் விதிப்படி மரக்களம் அப்படின்னு சொல்லி புணர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சுச்சாப்பா? இயல்பீறு விதியீருங்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய சென்டென்ஸு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், பூப்பெயர் புணர்ச்சி. இது வந்து ரொம்ப எளிமையான புணர்ச்சிப்பா. ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து இது புரிஞ்சிடும். இந்த பூப்பெயர் புணர்ச்சி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. பூப்பெயர் முன் இனம் மென்மையும் தோன்றும். அதாவது அதுக்குரிய மெய்யெழுத்துக்கள் வந்து தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து பூப்பெயர் புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. பூ என்ற சொல்ல வந்து நிலைமொழியாய் நின்றுச்சு அப்படின்னா வருமொழியில் முதல் எழுத்துல வந்து வல்லின மெய்யெழுத்துக்கள் வரும்போது அந்த மெய் வந்து மிகுந்து அந்த வல்லின மெய் மிகுந்து புணர்வது மட்டுமின்றி, அதாவது பூ அப்படிங்கிற எழுத்து நிலைமொழியாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு வருமொழியில் வந்து வல்லின எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து அந்த வல்லின மெய்யும் வந்து நமக்கு மிகும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன்ப்பா. செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இனமான மெல்லின மெய்யும் வந்து அந்த இடத்துல மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு விதிகள் அடிப்படையிலுமே வந்து இந்த பூப்பெயர் புணர்ச்சி வந்து புணரும் அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டு விதியுமே இதில் இருந்தாலுமே மேக்சிமம் நம்பர் ஆஃப் விதி வந்து எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெல்லின மெய் மிகுதல் தான் பெரு வழக்கமாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. வல்லினம் மிகுதல் வந்து தப்பு கிடையாதுப்பா. வல்லினம் மிகுந்தாலும் அது கரெக்டு தான், மெல்லினம் மிகுந்தாலும் கரெக்டு தான். ஆனால் மேக்சிமம் வந்து மெல்லினம் தான் அதிகப்படியாக வந்து புணருது, அதுதான் வழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பூப்பெயர் புணர்ச்சி பாருங்கள், பூ ப்ளஸ் கொடி அப்படிங்கும்போது நமக்கு இது பூப்பெயர் அப்படிங்கிற சொல்லு. அந்த பூ அப்படிங்கிறது பூப்பெயரை வச்சு தான் நமக்கு நிலைமொழியில் இருக்குது. ப்ளஸ் வருமொழியில் வந்து நமக்கு கோ இருக்குது. கோ அப்படிங்கிறது கா அப்படிங்கிறதோட நமக்கு வல்லின எழுத்துக்கள் இல்லைங்களா? அப்போ அது வரும்போது நமக்கு வல்லெழுத்து வந்து மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வல்லெழுத்து மிகும் அப்படின்னா காவுக்கு வந்து அப்போ இக்கு அந்த இடத்துல மிகும். பூக்கொடி அப்படிங்கிறது கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு இன்னொரு விதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இனமான மெல்லின மெய் எழுத்துக்களும் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இக்குக்கு இணை எழுத்து என்ன? இங்கு தானே இக்குக்கு நமக்கு இணை எழுத்து. அப்போ பூக்கொடி அப்படின்னு வரும். அப்போ பூக்கொடிங்கிறதும் சரிதான், பூங்கொடி அப்படிங்கிறதும் சரிதான். இந்த பூப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கண்டிஷனும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பூ ப்ளஸ் சோலை அப்படிங்கிறது நமக்கு என்ன மாதிரி பெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி புணரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ அப்படிங்கிறது பூப்பெயர் நிலைமொழியில் இருந்துச்சுன்னா வருமொழியில் வந்து வல்லின எழுத்து நமக்கு இங்கே சோ இருக்குது. சோ அப்படின்னா அது சா அப்படிங்கிற வல்லின எழுத்தோட வரிசை. அப்போ அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும். அப்போ இச்சு அப்படிங்கிறது தோன்றும். பூச்சோலை அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், அதுக்கு இனமான மெல்லின எழுத்துக்கள் வந்தாலும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாக்குரிய மெல்லின அதாவது இணை எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சு. இந்த சாவும் இஞ்சும் இணை எழுத்துக்கள்ப்பா. இணை எழுத்துக்கள் வந்து நம்ம மறந்துடக்கூடாது. இணை எழுத்துக்கள் வீடியோ வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். பூச்சோலை அப்படிங்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு கண்டிஷனுமே இந்த பூப்பெயரில் வரும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பூ ப்ளஸ் தொட்டி அப்படிங்கிறது எந்த மாதிரி புணரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூப்பெயர் வந்து நிலைமொழியாக இருக்குது. தொட்டி அப்படிங்கிறதுல அப்போ தா அப்படிங்கிற வல்லின எழுத்துக்கள் இருக்குது. அப்போ அந்த இடத்துல இத்து வந்து தோன்றும். அப்போ பூ தொட்டி அப்படிங்கிறதும் கரெக்டு தான். இந்த இத்துக்கு வந்து இந்து அப்படிங்கிறது தான் நமக்கு இணை எழுத்துக்கள். அப்போ அந்த இந்துமே அங்கே தோண்டி பூத்தொட்டி அப்படின்னு வர்றதுமே கரெக்டான புணர்ச்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அகைன் ஒன்று பாருங்கள், பூ பந்து அப்படிங்கிறது எந்த மாதிரி புணரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பா அப்படிங்கிறது நமக்கு வல்லின எழுத்துக்கள், அது வந்து மிகுந்து பூ பந்து அப்படின்னு சொல்லியும் வரும். நெக்ஸ்ட்டு இந்த பாக்குரிய இணை எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்புக்குரிய இணை எழுத்து வந்து இம்மு. அந்த இடத்துல பூம்பந்து அப்படின்னு வந்தாலுமே அது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. பூப்பெயரை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு விதி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப எளிமையாக நம்ம ஞாபகம் வச்சுக்கூடிய விதி தான். இந்த பூப்பெயரில் வல்லின எழுத்துக்கள் வந்தாச்சு அப்படின்னா வல்லினம் மிகும். ப்ளஸ் இன்னொரு விதி என்னன்னா அதுக்குரிய மெல்லின மெய்களும் மிகும் அப்படிங்கிறது தான் இந்த பூப்பெயர் புணர்ச்சியில் ரெண்டு கண்டிஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், மெய்யேற்று புணர்ச்சி. இந்த மெய்யேற்று புணர்ச்சி என்ன மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிறது தான் இந்த மெய்யீற்று புணர்ச்சியோட பேசி. அது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மெய்யீற்று புணர்ச்சி அப்படிங்கிறது. அது கொஞ்சம் ப்ரீஃபாக பாருங்கள். நிலைமொழி ஈற்றின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக நிற்க. அதாவது நிலைமொழியில் இருக்கிற இறுதி எழுத்து வந்து மெய்யெழுத்தாக இருக்குமா. அதை எப்படி பாருங்க, வாய் ப்ளஸ் ஒலி அப்படின்னு இருக்குது. நிலைமொழிங்கிறது நமக்கு வாய் அப்படிங்கிறது தான் நிலைமொழி. அதில் ஈ அப்படிங்கிறது என்னது, மெய்யெழுத்து தானே. அப்போ மெய்யெழுத்தாக இருக்க வருமொழியின் முதலாவதாக வரும் உயிரெழுத்துடன், வருமொழியில் முதல்ல வந்து உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா உயிரெழுத்து என்ன வருதுன்னு பாருங்கள், ஓ அப்படிங்கிறது தான் நமக்கு உயிரெழுத்து. அந்த உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா மெய்யெழுத்துடன் சேரும் புணர்ச்சியே மெய்யீற்று புணர்ச்சிங்கிறாங்க. அந்த உயிரெழுத்து வந்து அந்த மெய்யெழுத்தோட போய் சேரும் இல்லைங்களா, அப்படி சேரும்போது அந்த புணர்ச்சியை தான் வந்து மெய்யீற்று புணர்ச்சிங்கிறாங்க. இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. உயிரெழுத்து வந்து மெய்யெழுத்தோட சேர்ந்துச்சு அப்படின்னா அது மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிறாங்க. மெய் அப்படிங்கிறது உடல் தானே, உயிர்ங்கிறது உயிரெழுத்து, அதை ரெண்டையும் சேர்த்து சொல்கிறாங்க. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்றும் விதிப்படி தான் வாயொலி அப்படின்னு புணருதுங்கிறாங்க. ஏன்னா இந்த இ ப்ளஸ் ஓ அப்படிங்கன்னு பாருங்க, இது இ ப்ளஸ் ஓ அப்படிங்கும்போது நமக்கு ஓ அப்படின்னா யோ அப்படின்னு வரும். ஒற்றை கொம்பு ஓ அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு யோ அப்படின்னு சொல்லி வரும் இல்லைங்களா. அப்போ அந்த விதிப்படி தான் இது வந்து புணருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லைங்களாப்பா. இன்னைக்கு நம்ம கிளாஸில் பார்த்த இந்த மெய்யீற்று புணர்ச்சியும் இந்த பூப்பெயர் புணர்ச்சியும் வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட வந்து நீங்கள் இந்த இயல்பீறு விதியீறு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. புணர்ச்சி வந்து நமக்கு கான்செப்டாக கேட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு அட்டன் பண்ண தெரியணும்ப்பா. கூற்று காரணத்தில் வச்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு பதில் சொல்ல தெரியணும். ப்ளஸ் வந்து சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுகளே அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஏன்னா இந்த பூப்பெயர் புணர்ச்சியில் வந்து பொருந்தாததை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லிட்டு பூக்கொடி பூங்கொடி அப்படின்னு கொடுத்துட்டு அந்த இக்கும் இல்லாமல் இந்த இங்கு இல்லாமல் பூக்கொடி அப்படின்னு மட்டுமே, இந்த பூக்கொடி அப்படின்னு மட்டுமே கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ இவை மூன்றும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ நமக்கு இந்த ரெண்டு மட்டும்தான் கரெக்டு, அப்போ இந்த ஆ மட்டும்தான் கரெக்டு அப்படின்னு நமக்கு போட தெரியணும். அதை நம்ம அந்த மாதிரி நமக்கு ஆன்சர் எடுக்க தெரியணும் அப்படின்னா நமக்கு இந்த புணர்ச்சி விதிகள் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் எடுக்க முடியும். சரிங்களா. இந்த 3 புணர்ச்சியுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த புணர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.